தாசர், நான் என்னமோ தப்பு பண்ணிட்டப்பா, என்னுடைய கர்ம பலனாலே அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இனியாவது உன்னுடைய சஜ்ஜனருடைய சங்கத்தை கொடுத்து என்ன உத்தாரம் பண்ணுப்பா. ஏனால் சஜ்ஜனருடைய சங்கம் எப்பேற்பட்டதுனால், ஒருத்தர் கரண்ட்டை தொட்டுட்டான், கரண்ட்டை தொட்டவனை காப்பாற்ற போறேன்னு இல்லத்தம் போறான், அவன் தொட்டான், அவனை என்ன ஆகும், அவனுக்கு ஷாக் அடிக்கும். கரண்ட்டை நேரடியா தொடணுங்கிறது இல்லை. இப்ப தொட்டவனை இன்னொத்த போய் தொடரான், அவனுக்கும் ஷாக் அடிக்கும். அவனை தொட்டா இன்னொத்துக்கும் ஷாக் அடிக்கும். அதுபோல சஜ்ஜனருடைய சங்கம்ங்கிறார். குரு மகனியர்களுடைய சிஷ்யர்களுடைய சிஷ்யர், பகவானுடைய தாசனுடைய தாசனை நாம் அடைக்கலம் அடைந்தாலும் அவனும் பகவானை நம்மளை நேரடியாக காட்டக்கூடியவன். திருப்பதி கியூல நிக்கிறோம், நாமே பகவான் போய் பார்க்கணுங்கிறதே இல்லை, பின்னால் இருக்கிற கியூவே நம்மளை தள்ளிட்டு போயிடும். அதுபோல சாது சஜ்ஜனர்களுடைய சங்கம் எப்ப ஏற்பட்டதுன்னா, அந்த சங்கத்துல நம்ம இருந்துட்டா போதும், ரொம்ப பிரயத்தனம் தேவையில்லை, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்களே அழைச்சிட்டு போயிடுவாங்க நம்மளை.